ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்படுறிய? என் மகன் நாகராஜன் என்ன பண்ணான் தெரியுமாடா? அவன் பொண்டாட்டி காணாம போனப்போ பெங்களூர்ல யாரோ ஒரு ஆம்பளையோட ஒரு ரூம்ல தங்குனதா தகவல் ஒன்று வந்துச்சு. போலீஸ் கூட அதை நம்பிச்சு. ஆனா அவன் அதை நம்பலையே. அப்படி இருக்கணும்டா ஒரு புருஷன்னா. யார் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். உத்தமமான பொண்ணு, அவன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஒத்த கால நின்னான்டா. அப்படி இருக்கணும்டா ஒரு புருஷன்னா. அவன் தாண்ட உத்தமமான புருஷன். நீ இருக்கிறிய. இந்த பாருப்பா, உன்னை கூப்பிட்டு பேசுறதுக்கு அட்வைஸ் பண்றதுக்குலாம் நான் யாருன்னு நீ நினைக்கலாம். இந்த பொண்ணு படுற அவஸ்தையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டு வர சொன்னேன். இல்லைன்னு நீ எக்கடும் கெட்டு போன எனக்கு என்ன? நான் ஏன் இவ்வளவு சுதந்திரமா உன்னை கூப்பிட்டு மிரட்டுறேன், அட்வைஸ் பண்றேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை புரிஞ்சுக்க தம்பி. தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு தாய் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பட்டி கிடந்தாலும் பரவாயில்லன்னு குழந்தைங்க பட்டினி கிடத்தக்கூடாது, நல்ல முன்னுக்கு வரணும்னு தியாகம் எல்லாம் பண்ணி தன் உயிரே கொடுத்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டாடுவான். தாரமும் அப்படித்தான். எந்த வீட்டுல இருந்தோ வந்த பொண்ணுப்பா இது. உன்னை பத்தி என்ன தெரியும்? தன்னோட சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு உன்னை நம்பி இங்க வந்து நிக்குது. இருந்தும் நீ அடிச்சாலும் உதைச்சாலும் குடிச்சிட்டு வந்து துன்புறுத்தினாலும் அதை பத்தி கவலைப்படாம உனக்கா சம்பாரிச்சு கூட்டுது. அதை பத்தி யோசிச்சு பார்த்தியா நீ? உனக்கா இது உரைக்க வேணாம்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் அது செஞ்சுட்டு இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா. இதை வார நான் உனக்கு சொல்றேன் கேளு. சும்மா சொன்னா உனக்கு உரைக்காது. வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற இல்ல, நான் உனக்கு நல்ல வேலை பார்த்து தரேன். ஒரு மாசம் குடிக்கிட்டு போகாம இரு. அவளை சந்தோஷமா வச்சுக்க. இந்த பொண்ணு வந்து ஒரு மாசம் கழிச்சு என்கிட்ட சொல்லணும், ஐயா என் புருஷன் குடிக்கிறதுல திருந்திட்டான், நல்லவன் ஆயிட்டான், பொறுப்பா இருக்கிறான்னு. இப்ப நானே உன்னை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலை போட்டு தருவேன். இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு உத்தியோகம் பண்ணி தருவேன். புரியுதா? போய் பொழைக்கிற வெளியே பாரு. ஐயா தப்பு பண்ணிட்டேன் ஐயா. குடிச்சிட்டு போதையில மூளை மக்கி போச்சுங்க ஐயா. அதான் யாரோ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டேன் ஐயா. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டியை அடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டிய கடைசி வரையும் கண்கலங்காம பார்த்துக்குவேன் ஐயா. நிச்சயமா ஐயா, என்னை நம்புங்க ஐயா. மன்னிப்பெல்லாம் வேணாம், நீ ஒழுங்கா திருந்தி வாழ்ந்தாலே போதும். சரி போய் ஒழுங்கா பிழைக்கிற வழியை பாருப்போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டியை நல்லபடியா பார்த்துக்குவேன். வார்த்தையை காப்பாத்து, அது போதும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி வாமா வீட்டுக்கு போலாம். வேதாஜி வேதாஜி என்னங்க? ஏங்க என்னங்காச்சு? என்ன மன்னிச்சிருங்க. ஏங்க இங்க பாருங்களேன், எதுக்கு எழுதுறீங்க சொல்லுங்க. முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஏங்க நான் எதுக்கு உங்களை பண்ணிக்கணும்? ஏங்க நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. நீங்க பெரிய மனுஷன் தாங்க, ரொம்ப பெரிய மனுஷன். நான் தான் ரொம்ப சீப்பா நடந்துக்கிட்டேன். ஐயோ வேதாஜி சத்தியமா புரிய மாட்டேங்குது வேதாஜி. என்னன்னு சொல்லுங்க வேதாஜி. என்ன வேதாஜி?
என்னங்க இது? நம்ம 2 பேரும் அன்னோன்யமா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலங்க. பாருங்க எவ்வளவு நேச்சுரலா உங்க போட்டோவையும் மல்லிகை போட்டோவையும் ஒன்னா வச்சு கிராபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. நான் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என்ன அறியாம உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேங்க. என்ன தவிர வேற ஒருத்தையா உங்களால கனவுல கூட நினைக்க முடியாதுன்னு என் புத்தி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னால முழுசா ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் நீங்க என்கிட்ட ஆசையா பேச வந்தப்போ கூட என்னால உங்ககிட்ட சகஜமா பேச முடியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா வேலைக்காரியோட புருஷன்கிட்ட மனைவி மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கணும்னு உங்களை உதாரணமா சொல்லிட்டு இருந்தாரு. ரிசார்ட்ல நீங்க போலீஸ் கிட்ட போய் விசாரிச்சப்போ எல்லாரும் என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. போலீஸ் கூட அவங்க சொன்னதை நம்பி இருக்காங்க. ஆனா தொலை கூட என்ன நீங்க சந்தேகப்படாம போலீஸையே எதிர்த்து பேசிருக்கீங்க. ராமர் கூட சீதையை சந்தேகப்பட்டு தீயில இறங்கி நிரூபிக்க சொன்னதா சொல்லுவாங்க. ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை முழுக்க முழுக்க உண்மையானதுங்க. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையில 1% நான் உங்க மேல வச்சிருந்தா உங்க மேல நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. கைய என்ன நீங்க? எனக்கு உங்க மேல துளி கூட கோபம் கிடையாதுங்க. நான் என்னதுக்கு உங்க மேல கோவப்படணும்? இதேகாண்டி உங்க இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா ஐயோ இந்த விஷயத்தை எவ்வளவு பெருசாகி எவ்வளவு பெரிய சண்டையா இருக்கும், என்னென்னவா இருக்குங்க. ஆனா நீங்க இந்த போட்டோவை பார்த்து என்னாண்ட ஒரு கேள்வி கூட கேட்கலங்க. உங்களுக்கு நல்ல மனசுங்க. நான் எப்படிங்க உங்களை போய் நீங்க என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் சந்தோஷமா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறது உங்களால தாங்க. இல்லங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். மல்லிகை பாவுங்க, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அவங்கள போய் ஆயுதமா யூஸ் பண்ணிருக்காங்க. இத பண்ணவங்களுக்கு மல்லிகாவை பிடிக்காது போல இருக்கு. அதனாலதான் அவங்க பேரை கெடுக்கணும்னு இப்படி மனசாட்சி இல்லாம பண்ணிருக்காங்க. யாருங்க நமக்கு எதிரிங்க இருக்காங்க? மனசறிஞ்சு நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணது இல்லையே. சரி விடுங்க, நீங்க எதுக்கு கண்டதெல்லாம் யோசிச்சு உங்க மனசை போட்டு குழப்பி பண்ணிக்கிறீங்க? ஆமாங்க, யாரா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. ஐயோ ஏன் நீங்க வாங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்க எதுக்கு உங்க உடம்ப போட்டு கத்துக்கிறீங்க? வேதாஜி, நம்ம உடம்புக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட மாத்திரை போட்டால் சரியாயிடும். நம்ம மனசுக்கு ஏதோ ஒன்று ஆகி குழப்பம் வச்சுக்கோங்களேன், அது நம்ம தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கும், எவ்வளோ குழப்பத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு புரியுது. அதான் முடிஞ்சு போச்சே. நீங்கள் தெளிவாயிட்டீங்களா? நீங்கள் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மைண்டு கிளியர் ஆகிடும். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க வேதாஜி. வாங்க, ஒரு 10 நிமிஷம் 10 தூங்க. வாங்க. படுங்க.
இந்த உலகத்திலேயே ரொம்ப பிஸியான ஆளே நான் தான். ஆனா எல்லாரும் என்னை விட பிஸியா இருக்காங்க. ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெரி பேட், வெரி பேட். இரு, மஞ்சுக்கு போனை போடுவோம். நோ ஸ்பீக்கர் தான், லேட்டஸ்ட் போன்ல. ஹலோ. என்ன கட் ஆயிருச்சு? ஓ, நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஹலோ மஞ்சு. உங்கள் நம்பரில் போதிய பேலன்ஸ் இல்லாததால் எங்கள் நெட்வொர்க் சேவையிலிருந்து இந்த நிமிடம் முதல் உங்கள் நம்பர் துண்டிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து நீங்கள் டாப் அப் செய்யுங்கள். அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நிலைமையை பார்த்து மத்தவன் சிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே சிரிச்சுக்கணும். இதுக்கு தாண்டா இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுனால தான் உன்னால உனக்கு டாப் அப் கூட பண்ண முடியல. வெரி பேட் ஃபெல்லோ. என்னது இது? நம்ம தான் போன்ல பேலன்ஸ் இல்லாம இருக்கோம்னா மாப்பிள்ளை ஏன் பேலன்ஸே இல்லாம சரக்கு போட்டவ மாதிரி ஆடிட்டு வர்றான்? சம்திங் ராங். என்னடா மாப்பிள்ள 3 கிலோ சோகத்தை மூஞ்சில அப்பனா மாதிரி இருக்க? எனி ப்ராப்ளம்? சோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஐயோ, அப்ப நமக்கும் ப்ராப்ளம் தான். மைண்ட் வாய்ஸ் நினச்சி நீ ஓப்பனாக பேசினுக்கிற. தப்பா எடுத்துக்காத மாப்பிள்ள. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா மாப்பிள்ள? நீ சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நானும் சந்தோஷமா இருப்பேன் மாப்பிள்ள. நீ சோகமா இருந்தீனா அப்ப நானும் சோகமா தானே மாப்பிள்ள இருப்பேன். ஏனா பிகாஸ் ஐ எம் யுவர் நண்பேண்டா. பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி பல் தேய்ச்சின்னு பேசுறேன். அவ்வளவா வாடகை இடிக்குது. நானே வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி கடுப்புல இருக்கிறேன் தேவையில்லாம. என்ன மாப்பிள்ள பொதுவா தண்ணியை போட்டா தானே கவிஞரா மாறுவான். இப்ப என்ன நொந்து வெந்துன்னு எதுக்கு முனையெல்லாம் பேசுறான்? அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. லெட்ஸ் டீல் இட். என்னடா மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? வேதாஜி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அட என்னடா நீ 3வது மனுஷன்ட்ட கேக்குற மாதிரி கேக்குற? அவங்க தான் உன்னைய மலைய நம்புறாங்களே. அந்த நம்பிக்கைக்கு நான் வர்த்து இல்லடா. என்னடா சொல்ற? இல்ல மச்சி, நான் ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி தோந்துறா. என்னடா துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இப்படி ஃபீல் பண்ற? என்னாச்சு? என்னடா பழைய மாற்று. நானும் மல்லியும் அப்போ லவ் பண்ணிருந்தோம்ல. அதுதான் ஊரறிஞ்ச மேட்ராச்சே. சிருஷ்டியா சீரியஸா பேசுனுக்கிறேன். சொல்லு மாப்பிள்ள. இந்த விஷயத்த நான் உங்களால சொல்லல. வேதாச்சிக்கிட்டு மறைச்சிட்டேன். அப்போ அது நம்பிக்கை துரோகம் தானே? ஏய், இங்க பாருடா. காதலிச்ச பொண்ணை பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம இருக்கிறதாண்டா உத்தமம். நீயும் பாட்டுக்கு உத்தம புத்திரனாட்ட உணர்ச்சி வசப்பட்டு போய் அவங்கள்ட்ட சொன்னேன்னு வையேன், அப்புறம் அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, உன்னையும் காலம் பூரா நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. டேய், இதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம் இல்லடா. அட ஆமா மாப்பிள்ள. டேய், இப்ப நீ போய் இந்த விஷயத்த வேதாச்சிக்கிட்ட சொன்னேன்னு வையேன், உங்க சந்தோஷமான வாழ்க்கையில நீயே குண்டு வைக்கிற மாதிரி அர்த்தம். டேய், நீ சொல்றதா சரிதான்டா. ஆனா நமக்கு உண்மையா இருக்கிறவங்களாண்டா நம்மளும் உண்மையா இருக்கணும். அவங்கள ஏமாத்துறது ரொம்ப தப்பு. மாப்பிள்ள, நீ ஏன்டா இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? டேய், இந்த விஷயத்த பத்தி நினைக்கிறதுக்கு அப்படி என்னடா அவசரம் வந்துச்சுப்ப? என்னைக்கோ நானும் மல்லியும் ஒன்னா எடுத்துக்கு நான் போட்டோ வேதாஜி கையில கச்சிச்சுரா. என்னடா சொல்ற? அப்புறம் என்னதான் ஆச்சு? ஒன்னும் ஆள. அவன் துளி கூட என்ன சந்தேகப்படல மச்சி. என்னையும் மல்லியும் சேர்த்து சுருக்கியாலி கூட கேட்கல. அப்புறம் என்னடா, அதான் முடிஞ்சு போச்சுல? இல்லடா, அவங்க மனசார என்ன நம்புறாங்கடா. எனக்கு தான் அதுக்கான தகுதி இல்லை. சி, அவன் மூஞ்சி என்னால பார்க்க முடியலடா. பார்க்கும்போது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இது உள்ள குத்துதுடா. நேரத்தில் அப்படியே இந்த மேட்டர் நம்மளே போட்டு உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லலான்னு போயிடுறேன். என்னடா சொல்ற? ஆனா அதெல்லாம் சொன்னது எங்க போய் முடியும்? இதை இட விடமையா அவங்க என்ன விட்டு போயிடுவாங்களா நினைச்சா ஐயோ நான் புரிய மாட்டேங்குது. அது மெல்லவும் முல்ல துப்பவும் முல்ல காண்டா இருக்குதுடா. மாப்பிள்ள, நீ மல்லிகாவை காதலிச்சது நிஜம்தான். ஆனா
இப்ப வேதாஜி அதை விட உயிருக்கு உயிரா காதலிக்கிற பாரு, இதுவும் நிஜம்தான். இங்க பாரு, இந்த 2 நிஜத்துக்கு நடுவுலயும் நீ சில பொய்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. டேய், இது தப்பும் இல்ல துரோகமும் இல்லடா மாப்ள. நீ எப்ப வேதாஜிக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே எல்லாம் சரியா போச்சுடா. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதை பத்தியே நினைச்சு வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய், இதை எதையும் மாத்தவும் முடியாதுடா. முடியாதுதான், அதுக்கு அப்படி விட்டுற முடியாது. அது ஏதாவது டேய், போன்ல வேதாஜி தானே, ஏன்டா இப்ப பேசாம கட் பண்ற? நான் இருக்கிற மூடில் ஃபோனில் பேசினதை உளறி கொட்டிடுவான். நேரில் பேசிக்கிறேன், வரேன். டேய் மாப்ள, மல்லிகா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். இவ எதுக்கு இங்க வரா? வாங்க வாங்க, உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும். இல்ல வேணாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு வேதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பாத்தியா, இத உன் கண்ணுல பட வைக்கதான் நான் இவ்வளவு தூரம் போராடினேன். இப்ப பட்டுடுச்சா? இனிமே என்ன வேதா பண்ண போற? நீங்க வருத்தப்படாதீங்க மல்லிகா, எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களை பத்தியும் எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்டை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். பாருங்களேன், டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்னு. எவ்வளவு தத்ரூபமா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. பார்க்கிறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கு. என்ன தவிர இந்த போட்டோவை யார் பார்த்திருந்தாலும் உண்மைன்னு தான் நம்புவாங்க. ஆனா எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்டை நான் முழுசா நம்புறேன், உங்களையும் நான் நம்புறேன். ஆனா உங்களுக்கு பிடிக்காத யாரோ தான் இதெல்லாம் பண்றாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து யாரோ பொறாமப்படுறாங்க. அது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிங்க. அவங்களால உங்க ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதனாலதான் உங்களை பத்தியும் என் ஹஸ்பண்டை பத்தியும் வேணும்னே சம்மந்தப்படுத்துறாங்க. நான் இதை பெருசா எடுத்துக்கல, நீங்களும் இதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உங்களை பத்தி இப்படி தப்பு தப்பா பரப்புறாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் யாரோ முகம் தெரியாதவங்க பண்ற சதி. நான் இதுக்கெல்லாம் கவலைப்படல. இதை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லதான் நான் இங்க வந்தேன். ஹவு ஸ்வீட் வேதா. இந்த காலத்துல புருஷனை சந்தேகப்படுற பொண்ணுங்களை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா புருஷன் இன்னொரு பொண்ணு கூட போட்டோல இருக்காங்கிறத பார்த்தும் சந்தேகப்படாம நம்புறீங்க பாருங்க.
யூ ரியலி கிரேட். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. ஐயோ விடுங்க வேதா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இதை நீங்க ஒரு விஷயமாவே பார்க்க வேணாம். நீங்களும் இதை மறந்துடுங்க, நானும் இதை மறந்துடுறேன். சரியா? உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் இதை சொல்லதான் வந்தேன், சொல்லிட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிட்றேங்க. நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வந்து. சரிங்க மேடம். பாய். என்ன மல்லிகா, வேதா நாகராஜ இவ்ளோ நம்புறா? அவ மேல உயிரிய வச்சிருக்காளே. அவ பேசுறத பார்த்தா யாருக்காகவும் நாகராஜ விட்டு கொடுக்க மாட்டா போல இருக்கு. இப்படி இருந்தா வேதா கிட்ட இருந்து நாகராஜ அவ்வளவு சுலபமா பிரிக்க முடியாது.